ஸோ இதான் ரிவர்ஸ் ஜூம் எஃபெக்ட். ஸோ இந்த எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸ்டார்டிங்கே ஒரு லைக் போட்டுன்னு பாருங்கள். ஸோ இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் CapCut யூஸ் பண்ணுறீங்கன்னா VPN ஆன் பண்ணிவிட்டு CapCut ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ எடிட் பண்ணுற அந்த வீடியோவை CapCutல அப்லோட் பண்ணிவிட்டு ரேஷியோவை 3:4 செட் பண்ணுங்கள். ரேஷியோவை செட் பண்ண பிறகு அப்லோட் பண்ண வீடியோ எல்லாமே 0.7 செகண்ட்ஸுக்கு கட் பண்ணுங்க. 0.7 செகண்ட்ஸுக்கு கட் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் கிளிப்பை செலக்ட் பண்ணிட்டு ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கர்வ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், செகண்டாக இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண பிறகு கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நான் செட் பண்ணுற வேல்யூவை கரெக்டாக செட் பண்ணுங்க. இதில் லெஃப்ட் சைடில் 4.5 ரைட் சைடில் 0.5 டவுனில் பெட்டர் குவாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ண ஃபஸ்ட்டு கிளிப்பை டூப்ளிகேட் பண்ணணும். டூப்ளிகேட் பண்ண கிளிப்பை ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதில் லெஃப்ட் சைடில் 0.5 ரைட் சைடில் 4.5 செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் அகெயின் டூப்ளிகேட் வீடியோவை செலக்ட் பண்ணி அதில் ரிவர்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஃபஸ்ட்டு வீடியோக்கும் டூப்ளிகேட் வீடியோக்கும் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும், டூப்ளிகேட் வீடியோக்கும் ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். இப்போ நான் ரெக்டாங்கிள் பாக்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். எதுக்குன்னா வீடியோ ஜூம் பண்ணோமா அந்த ஃப்ரேம் கரெக்டாக இருக்குது. அதுக்கு நான் ரெக்டாங்கிள் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். கீ ஃப்ரேம் ஆட் பண்ண பிறகு இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ செலக்ட் பண்ணி அதில் எண்டிங்கில் உள்ள கீ ஃப்ரேமில் போய் வீடியோவை ஜூம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டூப்ளிகேட் வீடியோ செலக்ட் பண்ணி அதில் ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமில் போய் வீடியோவை ஜூம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஃபஸ்ட்டு வீடியோக்கும் டூப்ளிகேட் வீடியோக்கும் கிராஃப் செட் பண்ணணும். இப்போ நான் கிராஃப் ஆப்ஷனில் போய் கிராஃப் செட் பண்ணுற மாதிரி நீங்களும் அதே மாதிரி கிராஃப் செட் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா வீடியோக்கும் இதே செட்டிங்ஸை செட் பண்ணுங்கள். எல்லா கிளிப்புக்கும் அதே மாதிரி அப்ளை பண்ண பிறகு ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எடிட்டிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோ இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன்.